அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வீட்டில் தீய சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடு அப்படின்னு சொன்னால் நம்ம சுகமும் நிம்மதியும் சந்தோஷமும் தரும் இடம். ஆனால் சில நேரங்களில் அந்த வீட்டுக்குள்ள நம்ம வாழ்க்கை சிக்கல், சண்டை, மன அழுத்தம், நோய், பண நஷ்டம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. இது சாதாரணமாக நடக்குதா, இல்லை ஏதோ ஒரு தீய சக்தி வீட்டில் இருக்குதா அப்படின்ற ஒரு சஞ்சலம், மனதில் ஒரு குழப்பம், இப்படி ஒரு கேள்வி இருக்குது. பல சமயங்களில் நாம் கவனிக்காமலேயே நம்ம வீட்டில் சில விசித்திரமான மாற்றங்கள் நடக்கும். விளக்குகள் தானாக அணைந்து விடுதல், குழந்தைகள் காரணமில்லாமல் அழுவுறது, செல்லப்பிராணிகள் பயந்து நடுங்கிறது, பூஜை அறை தீபம் எரியாமல் போகிறது, அடிக்கடி சண்டைகள் நடப்பது, இவை எல்லாமே ஒரு சாதாரணமான விஷயமில்லை. பழமையான சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் ஆன்மீக குருமார்கள் சொல்வது என்னன்னா, வீட்டில் ஒரு நல்ல சக்தி இருந்தா வாழ்க்கை வளமும், அதே சமயத்தில் ஒரு தீய சக்தி தங்கினா வாழ்க்கை நாசமடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா தீய சக்தியின் இருப்பை எப்படி நாம் அறிந்து கொள்வது? எந்தெந்த அறிகுறிகளை பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம், எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் விழிப்புணர்வு கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தால் அதற்கான பரிகாரங்களும் அதற்கான மாற்று வழிகளும் நிறைய இருக்கு. அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம். கண்ணதாசன் சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு. இப்போ வீட்டில இருந்து நம்ம வெளியே போகும் பொழுது வெளியில் நல்ல சக்திகள் தீய சக்திகள் நிறைய இருக்கும். அதில் நம்மளுடைய மீதியடி அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் வந்து ஒரு நெகட்டிவான பிளேஸை நம்ம மதிக்கிறது. யாராவது எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டுருப்பாங்க, அல்லது ஊமத்தங்காயை உடைச்சி அதுக்குள்ளே சிவப்பு இந்த மாந்திரிகமெல்லாம் செஞ்சு தெருவில் போட்டிருப்பாங்க. இவையெல்லாம் நம்ம கடந்து வரும் பொழுது அதனுடைய நெகட்டிவான விஷயங்கள், அதாவது உலகத்தில் எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு சக்திகள் இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ பாசிட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதை மறுபடியும் நாம் ரினியூவல் பண்ண முடியாதது ஒன்றும் இல்லை. தெரிஞ்சால் தானே அதை ரினியூவல் பண்ண முடியும். இதற்கான அறிகுறிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது திடீர்னு குளிர்ச்சி அல்லது கனமான ஒரு உணர்வு ஏற்படுறது, காரணமே இல்லாமல் விண்விளக்குகள் அடிக்கடி ஆன் ஆஃப் ஆகிறது, சாதனங்கள் வந்து அடிக்கடி பழுதாகிறது, இரவு நேரங்களில் விசித்திரமான சத்தங்கள் கேட்பது, படியில் நடக்கிற மாதிரி சத்தம், கதவு தட்டுற மாதிரி ஒரு சத்தங்கள் கேட்கறது, வீட்டில் வந்து தொடர்ந்து சண்டைகள், வாக்குவாதம், இவையெல்லாம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நடக்கிறது, குடும்பத்தில் அடிக்கடி ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது, தூக்கத்தில் கனவுகள், கெட்ட கனவுகள், இவைகள்லாம் வந்து அதிகமாக வர்றது, வீட்டில் இருந்தும் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது, வீட்டில் செல்லப்பிராணிகள் திடீரென பயந்து அலைப்பாயிறது அங்கே இங்கே நடந்துகிட்டு இருக்கும், பூனை, நாய் எதையோ பார்த்து குறைக்கிறது, கீச்சிடுறது, இவையெல்லாம் நடக்கும். வீட்டில் திடீர் அப்படின்னு சொல்லிட்டு துர்நாற்றம் ஏற்படுதல், இதெல்லாம் வந்து இதுக்கான காரணங்கள். பூஜை அறையில் தீபம் திடீர்னு அணைந்து விடுறது, புகைப்படங்கள், கடிகாரங்கள் தானாகவே கீழே விழுந்து உடையிறது, கண்ணாடி விசித்திரமான பிரதிபலிப்பு தெரிகிறது, வீட்டில் அடிக்கடி பொருள்கள் காணாமல் போகிறது, வீட்டில் திடீரென்று எரிச்சல், கோபம், மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது, வேலைகள் எதுவும் முடிவிடாமல் சிக்கி போதல். இது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு வந்து ஏதோ ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை செய்யவே விடாது. நமக்கு வந்து சோம்பல் வந்து நாம் வந்து அடிக்கடி படுத்துருவோம், அல்லது அந்த வேலையே நடக்காது. அப்போ நம்ம வீட்டில் நெகட்டிவ் சக்திகள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். வீட்டில் தொடர்ந்து பண நஷ்டம் ஏற்படுதல், குழந்தைகள் காரணமே இல்லாமல் அழுவுறது, தூங்கும்போது யாரோ அருகில் இருப்பது போல உணர்வு இருக்கிறது, யாரும் இல்லாத போது குரல் கேட்பது, வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எவ்வளோதான் செழிப்பாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்தாலும் செடிகள் வந்து காஞ்சி போயிடும், பூஜை செய்யும்போது மனக்குழப்பம் ஏற்படுறது, தேவையில்லாத கற்பனைகள்லாம் வர்றது, ஒருமுக சிந்தனை இல்லாத இருக்கிறது, வீட்டில் வந்து நிழல் போன்ற தோற்றங்கள் தெரியறது,
வீட்டில் ஒரு மூலையில எப்போதும் இருள் நிலைத்திருக்கிற மாதிரி தெரிகிறது. அடிக்கடி ஏதாவது தீ ஒரு சின்ன சின்ன தீ காயங்கள் அல்லது தீ பிடிக்கிற மாதிரி பொருள்கள் இந்த மாதிரி ஏற்படுறது. வீட்டில் பொருள்கள் திடீரென்று இடம் மாறுவது, திடீரென்று காற்று வீசுவது போல ஒரு உணர்வு வர்றது, வினோதமான பூச்சிகள், எலி, பாம்பு போன்றவை அதிகமாக வர்றது, பூஜை பொருட்கள், குங்குமம், வில்வ இலை கருத்து போறது, வீட்டில் தண்ணீர் வந்து அடிக்கடி கசிவது, குழாய்கள் பழுதடைவது, அடிக்கடி வீடு சுத்தம் செய்தாலும் சுத்தமாக இல்லாமல் போவது, புகைப்படங்கள்ல முகங்கள் வந்து மாறுபட்டு தெரிவது, வீட்டில் யாரேனும் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு படுக்கிறது, திடீரென கண்ணீர் வர்றது, மன அழுத்தம் அதிகம் ஆகுறது, ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரியே மனசுல வந்து தோன்றது, வீட்டில் பறவைகள் வராது, விலங்குகள் பறவைகள் எல்லாம் வீட்டு பக்கமே வராது, திடீரென தலையில் வலி, உடம்பு சோர்வு, கதவுகள் தானே திறந்து மூடுறது, வீட்டில் வந்து பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போவது, வீட்டுக்கு அருகில் ஆந்தை, காகம் அடிக்கடி சத்தம் போடுறது, வீட்டில் வந்து நகை, பணம் இவைகள்லாம் ஏதாவது ஒன்று காணாம போறது, நீண்ட நேரம் வீட்டில் இருந்தால் மனம் கலக்கமாவது, விருந்தினர்கள் அடிக்கடி வர விரும்பாமல் தவிர்ப்பது, வீட்டில் வந்து புனித சின்னங்கள் நீடிக்காமல் போறது, கண்ணாடி, கப்பு, பிளேட்டு தானாகவே கீழே கை தவறி விழுந்து உடையிறது, வீட்டில் வந்து விலங்குகள் சின்ன சின்ன ஏதாவது பூனை, நாய்கள் இவைகள்லாம் வந்து பயந்து கஷ்டப்படுறது அல்லது கத்துறது, வீட்ல நிதானமாக இருந்தவர்கள் திடீரென கோபம் அடையிறது, வீட்டுக்குள் நுழையும் போது உடம்புல சலசலப்பு, நடுக்கம் இதெல்லாம் வர்றது. இதெல்லாம் வந்து இந்த வீட்ல நெகட்டிவா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள்லயும், நம்ம சாஸ்திரங்கள்லயும் சொல்லுது. ஆனா இந்த அறிகுறிகள் சாதாரணமான விஷயம் தெரியலாம். ஆனா அவை வந்து ஒரே வீட்ல ஒரே நேரங்கள்ல அடிக்கடி நிகழ்ந்தால், அது ஒரு முக்கியமான எச்சரிக்கையா இருக்கக்கூடும். நம் வாழ்க்கையில குழப்பம், வெளிப்புற சக்திகள் இருக்கலாம் என்பதற்கான அடையாளங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா பயப்பட தேவையில்லை. ஏன்னா எத்தனையோ தீய சக்திகள் வந்தாலும் நம்முடைய மனசு உறுதியா இருந்தா, நம்முடைய நம்பிக்கை தெய்வத்திலேயே இருந்தா, அந்த தெய்வ சக்தி நம்மை காப்பாத்தும். அந்த தீய சக்திகள் எதுவும் நம்மளால செய்ய முடியாது. வீடு எப்பொழுதும் ஒளிமயமா, அமைதியோட இருக்கணும்னா, இதற்கான ஒரு வழிமுறைகள் என்னன்னா, பூஜை, தியானம், சாந்தி பிரார்த்தனை தொடர்ந்து செய்றது. அக்னிஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகங்கள், வீட்ல தினமும் செய்யக்கூடிய யாகங்கள் செய்யறது, நல்ல எண்ணங்களோட பேசுறது, வீடு எப்பொழுதும் சுத்தமாக வைக்கிறது, துளசி, தீபம், நல்ல தெய்வீக பாடல்கள் வீட்ல எப்போதும் ஒலிச்சுக்கிட்டு இருந்தா, இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1% கூட வாய்ப்பு கிடையாது. இவையெல்லாம் இருந்தா தீய சக்திகள் எப்போதும் நீண்ட நேரம் தங்க முடியாது. முக்கியமா நினைவில வையுங்க, நல்ல சக்தி எப்பொழுதும் தீய சக்தியை வெல்லும். உங்க மனசு சுத்தமா இருந்தா, உங்க வீடு ஒளி நிரப்பு இருந்தால், அந்த தீய சக்தியினால எதுவும் செய்ய முடியாது. அதனால வாழ்க்கையில் சிக்கல் வந்தாலும் தளராம மன உறுதியோட முன்னேறுங்க. தேவையான சுத்திகரிப்பு முறைகளை பின்பற்றுங்க. உங்கள் வீடு அமைதி, ஆரோக்கியம், சந்தோஷம் நிறைந்ததாக மாறட்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.